ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதும் இந்த வேத பாடத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆவியானவர் மாம்சத்தை மறைத்து கிருபையிலே வெளிப்படுத்தி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். தவறான விதத்திலே எந்த காரியங்களையும் ஆண்டவரே பிரசங்கியாமல் உம்முடைய முழு ஆளுகையிலே வைத்து நடத்துவீராக. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், குற்றம் குரலில் மன்னியும். எல்லா கன மகிமை துதிமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் வேத பாடத்திலிருந்து நாம் தியானிக்க இருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்னது தான். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களிடத்தில் கூறிய ஒரு வசனத்தை. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். போதும். அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையின் மீது தம்மை பின்பற்றி வந்த அந்த சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை கிட்ட அண்டி அவரை பின்பற்றி வந்தவர்கள் சீஷர்கள் என்று பார்க்கும்போது 2 விதம். ஒன்று அப்போஸ்தலர்கள், மற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்லாத சீஷர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், சீஷர்களை நோக்கி நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சீஷன் என்றால் என்ன? சீஷன் என்றால் ஊழியக்காரனா? சீஷன் என்றால் விசுவாசியா? சீஷன் என்றால் பின்பற்றுகிறவன் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் டிசைபிள் என்று சொல்லுகிறோம், தமிழில் சீஷன் என்று சொல்லுகிறோம். சீஷன் என்றால் பின்பற்றுகிறவன். இன்னொரு விதத்தில் கூட நாம் சொல்லலாம், சீஷன் என்றால் ஒரு குருவுக்கு மாணவன். குருவை பின்பற்றி அவரிடத்தில் பயிலுகிறவன், படிக்கிறவன், கற்றுக்கொள்கிறவன் தான் சீஷன். அன்பானவர்களே, இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து, அவர் சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருகிறவன் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறான். என்னிடத்துல கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறான். நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சீஷர்களை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம் 2 காரியங்கள். இந்த பூமிக்கு உப்பு என்று அந்த சொல்லும் பொழுது, ஒரு சீஷனிடத்தில் என்ன காரியம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியம் செய்த போது, அப்போஸ்தலரிடத்தில் அவர் பேசும்போது சொல்லுகிற காரியம், ஒரு சீஷன் குருவை போல் இருந்தால் போதும். ஒரு சீஷன் குருவை போல் இருந்தால் போதும். அதனுடைய அர்த்தம் 2 அர்த்தம். ஒன்று, நீ குருவையே மிஞ்சி போகாது, குருவுக்கே கற்றுக் கொடுக்காது, குருவையே நீ பரீட்சை பார்க்காது. மற்றொன்று, குருவை போல இரு, அது குறைந்து போகாது. ஒன்று அதிகம் போயிடாது, மற்றொன்று குறைந்து போகாது.
ஒரு குரு உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, குருவிடத்தில் நீ என்ன கற்றுக்கொள்கிறாயோ அதில் நிலைத்து. ஒரு சீஷன் தன் குருவை போல இருந்தால் போதும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்க பார்க்கிறோம், இந்த பூமிக்கு உப்பு என்று சீஷர்களை சொல்லும்போது இந்த உப்பை குறித்து 2 காரியம் சீஷர்களிடத்துல காணப்பட வேண்டிய காரியத்தை உப்பிலே நாம் பார்க்கிறோம். முதல் காரியம், உப்பிலே சுவை. ஆங்கிலத்தில் சொல்லப்படும் போது ஃப்ளேவர் என்று சொல்லப்படுது. யூ ஆர் தி சால்ட் ஆஃப் திஸ் எர்த். தி சால்ட் லூசஸ் இட்ஸ் ஃப்ளேவர். இதுதான் கர்த்தர் சொல்றார். ஆங்கிலத்தில் சொல்லப்படும் போது த ஃப்ளேவர் ஆஃப் தி சால்ட். ஆங்கிலத்தில் ஃப்ளேவர் என்று சொல்லும்போது சுவை என்ற பொருளிலே குறிக்கும். தமிழிலே சாரம் என்று சொல்லும் பொழுது அது என்ன சாரம் என்று பல பேருக்கு புரியாது. ஏன்னா தமிழ் அது பழைய தமிழாக இருக்கும், பழந்தமிழாக இருக்கும். ஆனால் நடைமுறை தமிழில் அது என்ன என்று பார்க்கும்போது அது சுவை என்கிற காரியத்தை பொருளை குறிப்பிடும். அல்லேலூயா. முதல் காரியம், உப்பு என்று சொல்லும்போது ஒரு சீஷன் இடத்துல அவன் சுவை. அந்த சுவை என்ன சுவை என்றால், ஒரு உணவை ஆயத்தப்படுத்தி அந்த உணவை எப்படி தான் முதல் தரமான உணவுப் பொருட்களால் நாம் ஆயத்தப்படுத்தினாலும் அதில் கடைசியாக ஒரு உப்பு என்கிற காரியத்தை நாம் சேர்க்கவில்லை என்றால் அந்த உணவு குப்பைக்கு தான் போகணும். உப்பு அதிகமாக போட்டு விட்டாலும் உண்ண முடியாது, உப்பு குறைவாக போட்டாலும் அதை ரசித்து ருசித்து உண்ண முடியாது. ஒரு உணவுக்கு உயிர் என்றால், ஒரு உணவுக்கு உயிர் கொடுக்கப்பது என்றால் அது உப்பு. ஒரு சீஷன் யார் என்றால் அவன் இந்த பூமிக்கு உயிராக இருக்கிறான். உயிர் என்று சொல்லும் பொழுது அது நித்திய ஜீவனை குறிக்கும். உயிர் என்று சொல்லும்போது அது நித்திய ஜீவனை குறிக்கும். ஒரு சீஷன் என்பவன் யார் என்றால் நித்திய ஜீவனை உடையவன். நித்திய ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை பின்பற்றுகிறவன். நீங்கள் உலகத்தில் இருந்தும் உலகத்தார் அல்ல என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிறீர்கள், உலக வாழ்க்கையின் மேல் கவனம் வைக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கும் பொழுதே நித்திய ஜீவன் மேல் நம்முடைய கவனம் இருக்கணும். ஒரு சீஷன் யார் என்றால் குருவை பின்பற்றுகிறவன். சீஷன் யார் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவன். சீஷன் யார் என்றால் பூமிக்கு உப்பாய் இருக்கிறவன். இந்த சீஷன் யார் என்றால் அந்த உணவுக்கு உயிர் கொடுப்பது உப்பை போல இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு உயிரை அறிவிப்பவர்கள், உயிரை உடையவர்கள், அந்த நித்திய ஜீவனை உடையவர்கள் சீஷர்கள். அல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனால், if the salt loses its flavor, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு தான், மனுஷர்கள் மிதிக்கப்படுவதற்கு தான் அது பயன்படும். அல்லேலூயா. ஒரு சீஷன் என்பவன் எப்பொழுதும் நித்திய ஜீவனை, இயேசு கிறிஸ்து தேவ குமாரன், அவனுக்கு அறிவித்த அந்த நித்திய ஜீவனை பின்பற்றுகிறவனா இருக்கணும். இயேசுவை பின்பற்றுகிறவன் என்றால் என்ன என்றால் நித்திய ஜீவனை பின்பற்றணும். உலகத்தில் இருந்தும் உலகத்தார் அல்ல. உலக வாழ்க்கையில இருந்தாலும் நம்முடைய கவனம், நம்முடைய ஆவி எப்பொழுதும் அந்த நித்திய ஜீவனை நோக்கி கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை நோக்கி கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நித்திய ஜீவன் அவைகளை குறித்தே தியானித்து இருக்கணும். ஒவ்வொரு செயலிலும் தேவ சித்தத்தை, தேவனுடைய பிரியத்தை, தேவனுடைய அனுமதியை, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை கவனித்து கவனித்து வாழ்கிற வாழ்க்கை தான் சீஷத்துவ வாழ்க்கை. லைஃப் ஆஃப் எ டிசைபிள். இது ரொம்ப கடினம் அல்ல. இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நித்திய ஜீவனை தியானித்து அதை படித்து அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. ரொம்ப லகுவா இருக்கும். அல்லேலூயா. சீஷன் யார்? நீ விசுவாசியோ நீ ஊழியக்காரனோ, சீஷன் என்பவன் என்ன யார் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவன், குருவை பின்பற்றுகிறவன். குருவைக்கு மிஞ்சி போகிறவன் அல்ல, குருவை விட்டு பின்பாக போகிறவன் அல்ல. குருவையே சார்ந்து குருவோடுவே பயணித்து குருவிடத்தில் கற்றுக்கொண்டு குருவை கற்றுக் கொடுத்த யாவற்றையும் அவன் நினைவில் வைத்து அதை பின்பற்றி அதில் வாழ்ந்து அதில் நிலை நிற்பவன், அதில் தேர்ச்சி பெறுகிறவன் தான். ஒவ்வொரு நாளிலும் நாம் குருவிடத்தில் கற்றுக்கொண்டதை, இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டதை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையை நாம் வாழும் போது அதில்
தோல்வியை உற்றுக்கொண்டே வரக்கூடாது. அதில் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே வரணும். நம்முடைய வாழ்க்கையில தேர்ச்சி பெறணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோற்று போகக்கூடாது. ஒரு பரீட்சை வைத்தால் அதில் தேர்ச்சி பெறணும். ஒரு பரீட்சை வைத்தால் அதில் தோல்வி அடையக்கூடாது. நித்திய ஜீவனுக்கு போகிற சீஷன், நித்திய ஜீவனத்தை தியானித்து தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவன் தினம் தினம் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே போகணும். தோல்வி அடைந்து கொண்டே போகக்கூடாது. நீ தோல்வி அடைந்து கொண்டு போனால் குருவுக்கு கஷ்டம், வேதனை. எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் என்ன. நீ தேர்ச்சி அடைந்து கொண்டே போவென்றால் குருவுக்கு பெருமை. என் சீஷன் என்னை போல இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு குருவை எத்தனை சீஷர்கள் வேணா பின்பற்றலாம். எல்லா சீஷர்களும் ஒரே போல ஆகிவிட முடியாது. இயேசுவை பின்பற்றின 12 அப்போஸ்தலர்கள் 12 பேரும் அப்படி இல்லை. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 12வது அப்போஸ்தலராக தேவன் தெரிந்து கொண்ட பவுல் வந்தார். அவரும் மற்ற அப்போஸ்தலர் போல இல்லை, அவரும் வித்தியாசமானவர். அல்லேலூயா. ஒரு குருவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாலும் சரி, எந்த சீஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை குரு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்தந்த சீஷர்கள் அந்தந்த பாடத்திலே அவர்கள் தேர்ச்சி அடைந்து நிலை நின்று அவரை பின்பற்றினால் போதும். ஒருவரை ஒருவர் அவர்கள் பார்த்து ஒருவரை ஒருவர் அவர்கள் உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்மை நாமே யாரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் மற்ற சீஷர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீ ஊழியக்காரரோ விசுவாசியோ, இயேசு கிறிஸ்துக்கு சீஷன் ஆயிரு. இயேசு கிறிஸ்துக்கு சீஷன் ஆயிரு. இந்த பூமிக்கு நீ உப்பாய் இருக்கிறாய். இந்த பூமிக்கு நித்திய ஜீவனை உடைய ஒரு மனிதன் இருந்தால் இந்த நித்திய ஜீவன் உனக்கிலிருந்து பிரவாகிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதை அறிவித்தார்? இயேசு கிறிஸ்து எதை அறிவித்தார்? நித்திய ஜீவனை குறித்து அவர் அறிவித்த போதனைகள் என்ன? யோவான் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், அவருடைய நிருபத்திலே நித்திய ஜீவனை அவர் நமக்கு அளிப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது வாக்கு. இந்த நித்திய ஜீவனை அறிவிப்பதுதான் சுவிசேஷம். நித்திய ஜீவனை அறிவிப்பதுதான் சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல விஷயத்தை சொல்வது, சுக விஷயத்தை சொல்வது. இந்த புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் சொன்ன பல சுவிசேஷங்கள் உண்டு. வேதத்தில் பார்க்கும்போது யோவான் சொன்ன சுவிசேஷம், யோவான் ஸ்நானகன் சொன்ன சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷத்தை நம்ம நினைவில் கொள்ளணும். அல்லேலூயா. அவர்கள் இருவரும் சொன்ன அந்த சுவிசேஷத்தை நினைவு கொள்ளுங்க. பிற்பாடு அப்போஸ்தலர்கள் முதல் பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படும் போது பேதுரு எழுந்து 12 எழுந்து அவன் நின்று சுவிசேஷத்தை அறிவித்த போது அந்த சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். நித்திய ஜீவனை குறிக்கும். நித்திய ஜீவனை குறிக்கும். அந்த நித்திய ஜீவனை குறிக்கிற சுவிசேஷம் என்ன என்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்தும். சுவிசேஷம் என்றால் என்ன? பரலோகத்தில் போய் சேருகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பதுதான் சுவிசேஷம். ஒரு சீஷனுடைய வேலை இந்த சத்திய சுவிசேஷத்தை பின்பற்றுவதுதான். நீ கருத்தாய் இந்த சுவிசேஷத்தை நினைவில் கொண்டு குருவிடத்தில் கற்றுக்கொண்டு வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக, யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் மூலமாக சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நீ படித்து தியானித்து அதை பின்பற்றுகிற என்றால் மெய்யான சுவிசேஷத்தை பின்பற்றுகிறவனாய் மாத்திரமல்ல, மெய்யான சுவிசேஷத்தையே அறிவிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எழுதிய சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள். முதலாவது அவன் சொல்லுகிற சுவிசேஷம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுங்கள். பயபக்தி, உன் சுவிசேஷத்துல பயபக்தி இருக்கணும். இரண்டாவது காரியம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது காரியம் ஞானஸ்நானம் எடுத்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி. நான்காவது காரியம் சொல்லுகிறான், நீ ரட்சிக்கப்பட்டு அதுக்கேற்றபடி நட, வாழ். அல்லேலூயா. இதுதான் மெய்யான சுவிசேஷம். சுவிசேஷம் பூமிக்குரிய வாழ்க்கை, ஆசீர்வாதமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. சுவிசேஷம் என்பது தேவ ஜனம் தேவனுக்கு பின்பற்றி ஒரு சீஷன்
அவன் பூமியில கரைப்படாமல் வாழ்ந்து, பூமியில நன்றாய் வாழ்ந்து தேவனிடத்துல போய் சேரணும். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. ஒரு உணவுக்கு எது உயிரோ, இந்த பூமிக்கு ஒரு சீஷன் தான் உயிர். இந்த பூமிக்கு உப்பானது சுவை இல்லாமல் போய்விட்டது என்றால் அது பிரயோஜனப்படாது. ஒரு சீஷன் இடத்துல ஒரு மெய்யான கருத்தான சத்திய சுவிசேஷம் இல்லை என்றால் அந்த சீஷன், அந்த ஊழியக்காரன், அந்த விசுவாசி ஒரு பிரயோஜனம் இல்லாதவன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் ஜீவன், நித்திய ஜீவன். ஒரு சீஷன் எப்போதும் இந்த சுவிசேஷத்தை தியானிக்கிறவனாக, நித்திய ஜீவனை பின்பற்றுகிறவனாக, அன்றாட வாழ்க்கையிலே அவன் தோல்வியுற்று வந்து கூடாது, அவன் தேர்ச்சி அடைந்து வரணும். அல்லேலூயா. குருவை பின்பற்றி போகணும், குருவை மிஞ்சி போகக்கூடாது, குருவை பின்பாக தாமதமாக போகக்கூடாது. அவன் குருவோடு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை பிடித்து கொண்டு அவரை பிறகே பயணிக்கிறது தான் ஒரு சீஷனுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது ஒரு சீஷரை பார்த்து சொல்லுகிறார், அந்த பூமி என்பது, அந்த உப்பு என்பது சுவையை குறிக்கும். சுவை மிஞ்சி அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. நித்திய ஜீவன் தான் அந்த சுவை. ஒரு சீஷன் எப்போது நித்திய ஜீவனை நினைத்து தியானித்து அதன்படி வாழ்ந்து அது மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன். இரண்டாவது காரியம், உப்பு என்று சொல்லும்போது ஆரோக்கியத்தை குறிக்கும். அது எதை குறிக்கிறது? ஆரோக்கியத்தை குறிக்கிறது. உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லை. மிருகங்கள் கூட பூமியை தோண்டி உப்பை சாப்பிடும். மனிதர் கூட உப்பில்லாமல் உணவை உட்கொண்டால் வியாதி, பலவீனம் அடைவாங்க. உப்பு என்பது பலத்தை, ஆரோக்கியத்தை குறிக்கும். அல்லேலூயா. முதல் காரியம் சுவை என்று சொல்லும் பொழுது அது நித்திய ஜீவனை குறிக்கும் சீஷனுக்கு. இரண்டாவது காரியம் ஆரோக்கியம் என்று சொல்லும்போது ஒரு சீஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ தானப்பா இந்த பூமிக்கு ஆரோக்கியம். இந்த பூமிக்கு ஆரோக்கியம், இந்த பூமிக்கு ஆரோக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியத்துக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு சீஷன் தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். அந்த ஆரோக்கியம் என்பது சொல்லும் பொழுது மாம்ச பிரகாரமான ஆரோக்கியத்தை அல்ல, உலக பிரகாரமான ஆரோக்கியம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான ஆரோக்கியம். அது என்ன ஆரோக்கியம் ஐயா? எப்படி கொடுக்கும் ஐயா அந்த ஆரோக்கியம்? ஒரு சீஷன் எதை ஆரோக்கியம் என்று சொல்லணும்னா அவன் குருவிடத்துல கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆரோக்கியம். அது என்ன என்றால் உபதேசங்கள். அல்லேலூயா. நல்ல உபதேசங்கள், மூல உபதேசங்கள். அந்த உபதேசங்களை காத்துக்கொள்ளணும். உபதேசங்களை, சீரான உபதேசங்களை, நல்ல உபதேசங்களை கற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்கள் நிலைத்து நிற்பார்கள். அதுதான் தேவ ஜனத்திற்கு, ரட்சிப்பின் பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. பலவீனமான வாழ்க்கை வாழக்கூடாது, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும். ஒரு சீஷன் தேவனுக்குள்ளாக ஒரு பலமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உனக்கு ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து அளித்த, கிறிஸ்துவின் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக அளிக்கப்பட்ட அந்த உபதேசங்களை கைக்கொள்ளணும், உபதேசங்களை தியானிக்கணும், உபதேசங்களை படிக்கணும், உபதேசங்களை படி நடக்கணும், வாழணும், கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு சீஷன் என்பவன் பின்பற்றுகிறவன். இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவங்களை ஊழியம் என்ற பேரிலே, தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற பேரிலே மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டு படிப்பித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், அவர் ஊழியம் செய்த போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் சொந்தமாக சுயமாக எதையும் நான் உங்களிடத்தில் பேசவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிதாவினிடத்தில் நான் எதை கேட்டேனோ, என் பிதாவினிடத்தில் நான் எதை கேட்டேனோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சீஷர். தன் குருவாகிய பிதாவை பின்பற்றுகிறவர் தன் குருவாகிய பிதாவிடத்தில் கற்றுக்கொண்டு பிதாவாகிய குருவை போலவே மிஞ்சி போகாமல், குறைந்து போகாமல் அவர் பூமியில வாழ்ந்தார். எப்போதும் பூமியில ஊழியம் செய்தாலும் வாழ்ந்தாலும் தன் பிதாவையே சிந்தித்துக் கொண்டிருந்தால், பிதா கற்றுக் கொடுத்தவைகளை சிந்தித்து வாழ்ந்தார். பிதா சொல்லிக் கொடுத்ததுல அவர் வாழ்ந்து ஊழியம் செய்து தினம் 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 ஜெயித்து கொண்டு வந்தார். தோற்று போகவே இல்லை. கற்றுக்கொண்டதை சரியாக அவர் வாழ்க்கையில் காட்டி
பிதாவுக்கு குருவுக்கு வெற்றியை அடைந்து பெருமையை சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு சீஷன் என்றால் அவன் உப்பாய் இருக்கிறான் பூமிக்கு. அது ஆரோக்கியத்தை குறிக்கிறது. இரண்டாவது காரியம், அந்த ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது அவன் ஆரோக்கியம் உடையவன் என்றால் நல்ல உபதேசங்களை பின்பற்றுகிறவன். அப்போஸ்தலர்கள் மூலமாக கிறிஸ்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா உபதேசங்களையும் நல்ல உபதேசங்களையும் அவன் தியானித்து கற்று அதை பின்பற்றுகிறவனார். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறவராக வரல. இயேசு கிறிஸ்து நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது முதலாவது அதை கற்றுக்கொண்டதிலே அவர் வாழ்ந்து காட்டி அதில் ஜெயித்தார். பிற்பாடு கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, நாமும் கூட நீ ஊழியக்காரனா இருக்க விரும்புகிறாயோ, விசுவாசியா இருக்க விரும்புகிறாயோ, கிறிஸ்தவனை உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுக்கு சீஷனாயிரு. ஊழியக்காரர்கள் அநேகம், விசுவாசிகள் அநேகமா இருக்கிறார். சீஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சீஷர்களாக மாறுவோம். குருவை மிஞ்சி அல்ல, குருவு குறைந்தல்ல, குருவை போலவே குருவிடத்துல கற்றுக்கொண்டு குருவிடத்தை கற்றுக்கொண்டதின்படி வாழ்ந்து அதிலே நாம் தினம் தினம் ஜெயிக்க வேண்டும். அவருக்கு சந்தோஷத்தை அளிக்க வேண்டும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை தியானித்து நித்திய ஜீவன்படி வாழ்ந்து நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கை மூலமாக காட்டி அது பின்பற்றுதல் மாத்திரமல்ல, நல்ல உபதேசங்களை தியானித்து படித்து கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் கடைபிடித்து தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தாவினோட துணையினோடு ஒரு நல் சீஷனாக வாழ்ந்து தினம் தினம் நாம் ஜெயித்து காட்டிக்கொண்டே வரணும். அதுதான் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கை என்ன ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில் என்றால், அவன் தேவன் சார்பாக வாழ்கிற வாழ்க்கையில் அவன் அனுதினம் வருகிற சோதனைகளை அவன் ஜெயித்து காட்டணும். அவன் தோற்று போகக்கூடாது. உபதேசத்தில் 3 நிலைகள் இருக்கு. உபதேசம், கிறிஸ்தவத்தை அறிவிக்கிற உபதேசங்கள், கிறிஸ்தவத்தை கடைபிடிக்க கற்றுக் கொடுக்கிற உபதேசங்கள் இன்றைக்கு எக்கச்சக்கம் நிறைய உண்டு. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்ம கவனத்தை திசை திருப்புகிற உபதேசங்கள், உலகம் மேலே இருக்கிற ஆசீர்வாதங்கள், உலகத்தின்படி வாழ்கிற ஒரு லௌகீக ஆடம்பர வசதியான நிம்மதியான நல்ல வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கை தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவன் கொடுக்கிற வாழ்க்கை என்று சொல்லி ஆரோக்கியமான உபதேசங்களில் இருந்து நம்மை இழுத்து தவறான உபதேசங்களை குறித்து உலகத்தின் மேல் மயக்கத்தின் மேல் நம்மை தள்ளுகிற உபதேசங்கள். 2வது உபதேசம் மாம்சத்தின்படியான வாழ்கிற உபதேசம். மாம்சத்தை பிரியப்படுத்தி மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தனைகளோடு மாம்சத்தை பின்பற்றி ஒரு லௌகீக காரியங்களில் சிக்க வைத்து அதைக்குள்ளாக நம்மை அடக்கி போட்டு அதிலே நம்மை சிக்க வைக்கிற உபதேசங்கள். அல்லேலூயா. 3வது உபதேசம் ஒன்று உண்டு. அது ஆவிக்குரிய உபதேசம். நித்திய ஜீவனிலே நான் பிரவேசிக்க வேண்டும். சீஷனுக்கு ஒரு நல்ல தேவனுக்கு ஒரு குருவுக்கு நல்ல ஒரு சீஷனாய் வாழ வேண்டும். தினம் தினம் தோற்கக்கூடாது. தினம் ஜெயித்து காட்ட வேண்டும். நாம் நித்திய ஜீவனை பின்பற்றி நல்ல உபதேசங்களை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த 3வது உபதேசம். அல்லேலூயா. எந்த உபதேசத்தை நாம் பின்பற்றுகிறோம்? நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மறுபடியுமாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களை நோக்கி நீர் சொன்னீர், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த உப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் உப்பாய் இருக்கிறார்கள். அந்த சீஷர்களிடத்தில் 2 காரியங்கள் இருக்கணும். அவர்கள் நித்திய ஜீவனை பின்பற்றுகளாக ஆரோக்கியமான உபதேசங்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து ஜெயித்து அனுதினமும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஐயா, உலக பிசாசு மாம்ச கிரியைகளெல்லாம் ஜெயித்து உலகத்தின்படியான இந்த மாம்சத்தின்படியான உபதேசங்களை எல்லாம் கலைந்து போட்டு ஆவிக்குரிய உபதேசங்களிலே நிலைத்திருந்து வாழ்ந்து காட்டி உம்மை பிரியப்படுத்தி தினம் தினம் உமக்கு முன்பாக வருகிற சோதனைகள் எல்லாம் ஜெயித்து உமக்கு பிரியம் உண்டாக சந்தோஷத்தை உண்டாக்குகிற உமக்கு மகிமை சேர்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்படியான சீஷர்களாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். ஒற்றுக்கொள்ள மன்னியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எல்லா கனமும் மகிமையும் துதியும் அவருக்கு செலுத்துகிறோம். ஐயா, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.